உழைப்பாளிகளை மதிச்சு தான். அதனால தான் இந்த உள்ள இருக்கிற 84 குடியிருப்புக்குமே வர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் சுந்தர் கார்டன்ஸ்னு வச்சிருக்கிறோம். வேற பேர் வைக்கல, டிஆர் சுந்தரத்தோட பேரை போட்டு தான் சுந்தர் கார்டன்ஸ்னு வச்சிருக்கோம். இது எதுக்கு? கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான திரைத்துறை ஊழியர்களோட லிங்க்ல உள்ள எல்லா ஊழியர்களோட உணர்வுகளையும் அவரோட உழைப்பையும் மதிச்சு தான் எங்க அப்பா வந்து வர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு சுந்தர் கார்டன் வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி உங்க மீடியா சம்பந்தப்பட்ட எல்லா நபர்களுமே ஒருத்தர் விடாம அனைவரும் என்கிட்ட பர்சனலா ஒரு தடவை கேட்டீங்க. எல்லாருமே இந்த ஆர்ச்சை வந்து எடுக்காத, அது அப்படியே வேணும், நீங்க எல்லாரும் என்கிட்ட ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் பண்ணாங்க. அந்த ஒரே காரணத்துக்கோசம் மட்டும்தான் அதை நான் இன்னமும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி எங்க அப்பா நல்லபடியா அதை பார்த்துக்கிட்டாரு. அவருக்கு அடுத்தது நான் இதை நல்ல முறையில் பார்த்துட்டு இருக்கேன். பெயிண்ட் அடிச்சு டைல்ஸ் எல்லாம் போட்டு முன்னாடி கார்டன் எல்லாம் பண்ணி அது யாருக்கு என்ன உறுதிச்சோ தெரியல, இந்த மாதிரி பிரச்சனை உருவாக்கி இருக்குது. இதை வந்து கோர்ட் மூலயமா கண்டிப்பா நான் எல்லாரையும் அணுகி அதை ஆட்சிக்கு போனேன். முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். அந்த முன்னாடி வந்து போர்டு வச்சிருந்தேன், மேல வருமானு ஒரு போர்டு வச்சிருந்தேன். அந்த போர்டை வந்து பெரிய பெரிய கிரேன்ஸ் இருக்கு இல்லையா, கிரேனை வச்சு மேலே ஏறி ஆளுங்கெல்லாம் வச்சு இடிச்சு அந்த கிரேனெல்லாம் கழட்டி எல்லா பேரெல்லாம் கழட்டி லைட்டெல்லாம் கழட்டி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. 2001 ஆக்ட், ஹைவேஸ் ஆக்ட் இருக்குது. இது ஹவுசிங் போர்டுக்கு போட்டு நாம ஜெயிச்ச கேஸ் 10,000 பெனால்ட்டியோட போட்டுருக்காங்க. அவங்க வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஹைவே ஹவுசிங் போர்டு என்ன சொல்லிட்டாங்க, அவங்க கேஸ் தோத்து போட்டாங்க அப்படின்ட்டாங்க. இது என்னைக்கு? நேற்று டேட்டு பாருங்க, 13/12/2023 போட்டு நேற்று ரெட் பெட்டிஷன் நம்பர் இருக்கு, எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கலாம். நான் எல்லாருக்கும் ஒரு செட் ஜெராக்ஸ் கொடுக்க சொல்றேன். அப்போ அதோட நோட்டீஸ் இது எல்லாம் அந்த என்னோட ரிப்போர்ட் இருக்குல்ல, அதோட இதை வச்சு அதை பண்ணிடுங்க. அப்படி எல்லாமே ஒரு செட்டு கவர்ல போட்டு எல்லாம் போய் நாங்க போலாம். இங்கேயும் போட்டு அங்கேயும் போட்டு எல்லாத்தையும் போட்டு இடிச்சு நசுக்கி ஒரு இடத்த உருவாக்குறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? அவரை கேட்டு பாருங்க, சொல்லுவாரு. நான் தான் சொல்லிட்டேனே சார், என் இடம் நான் டைம் கேட்கறேன். என்ன சார் இது அநியாயமா இருக்குது? இது என்னோட இடம், நான் டைம் கேட்கறேன். சிஎம் தான் இதை தலையிட்டு நல்ல முடிவு எடுத்து அவர் என்ன பண்ணுமோ நடவடிக்கை அவங்க தான் எடுக்கணும், வேற யாரும் எடுக்கணும். நான் எந்த கோரிக்கை யார்ட்டையும் வைக்கலையா. இது எனக்கு சொந்தம்ட்டேன், நீங்க உங்களுக்கு சொந்தன்றீங்க, அது கோர்ட்டு முடிவு பண்ணிட்டோம், அவ்வளவுதான். வேற எந்த முடிவும் கிடையாது. நம்ம ஃபைட் பண்ணலாம், கோர்ட்ல ஃபைட் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். நியாயம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நல்லது, சந்தோஷம். அவர் நியாயம் தானே சொல்லிருக்காரு, அநியாயம் சொல்லலையே. அவர் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தானே. கொடுக்கணும் அவங்களுக்கு இந்த அதாவது என்னன்னா, அவங்க நேற்று பதட்டங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், இடிச்சு நசுக்கி எல்லாரையும் தொந்தரவு பண்ணி அவங்க கொடுக்கணும்லாம் அவங்களுக்கு அந்த எந்த இன்டென்ஷனும் கிடையாது. நாங்கள் என்னோட இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் தான் சொல்லிருக்கேன். அதையும் நான் திரும்பி சொல்றேன். நான் டிஸ்கஸ் தான் பண்ணுறேன், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம். இவர்கிட்ட கேட்டேன், இவர் எப்பா ஒரு இதை வச்சா எல்லாம் வருவாங்க அப்படி இப்படின்னாரு, மற்றவங்க வந்து வைப்பாங்க. அந்த இடமே அதோட இது நாங்கள் வேற ஐடியா வச்சிருந்தோம். ஏற்காடு போகிறாங்க இல்லையா, டூரிஸ்ட்லாம் போகிறாங்களா, ஒரு கண்டெய்னர் ரூம்ஸ் மாதிரி போட்டு இந்த மாநிலத்தில் என்னென்ன ஸ்டூடியோஸ்லாம் பண்ணாங்க, அந்த பழைய மிஷின்லாம் இன்னும் வச்சுருக்கேன். ஸ்டூடியோவில் உள்ள பழைய மிஷின் லண்டன்லேருந்து டிஆர் சுந்தரம் அவர்கள் ஜெர்மன்லேருந்து எடுத்து வந்த மிஷின் 2 மிஷின் பேலசெட்டில் அப்படியே வச்சிருக்கேன். 4 மிஷின் வச்சிருக்கிறேன் இன்னும், அதை அப்படியே வச்சிருக்கேன் நான். அது எதுக்குன்னா அதெல்லாம் இங்கே வைக்கணும். ஒரு 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 சின்னதாக ஒரு மியூசியம் மாதிரி அழகாக வந்து உட்காந்தா சில்ட்ரன்ஸ்லாம் வந்து ஒரு டீ காஃபி சாப்பிட்டு அந்த பழைய சினிமா உலகத்தில் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு கலர் ஃபிலிம் கொடுத்த ஏரியா தான் சேலம் தான். அது இந்த பெருமைக்குரிய மாடர்ன் தியேட்டர் ஆட்சி உள்ள இடம் தான். ஆனால் அது இந்த அளவுக்கு இப்படி எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையும் டார்ச்சரும் என்ன வந்து மிரட்டலும் எனக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கல. அருங்காட்சியம் நான் என்னோட சொந்த செலவு எனக்கு நான் வைக்கிறது, நான் கவர்மெண்ட்லாம் கொடுத்து அறிஞ்சிக்கலாம். அருங்காட்சியம் வைக்க சொல்றேன் நான். ஆமா, அவ்வளவுதானே சார். ஆட்சி இல்ல சார், முதல்ல என்னோட இடத்த 1340 ஆட்சிக்கு நேரம் ஸ்கொயரா இருக்கு இல்லையா, உள்ளார ஏரியாஸ் பூரா அதோட ஆர்ச்சோட சேர்த்து அப்படியே ஃபுல் ஸ்கொயரா 1345 சரடி என்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. இல்ல சார், முதல்வர் விரும்பி கேட்டாரு, அதுக்கப்புறம் இவர் கேட்டார் மாவட்ட ஆட்சியர், அப்புறம் எம்எல்ஏ கேட்டாரு, அப்புறம் நான் கலந்து சொல்றேன்னு சொல்லிட்டு நான் இந்த முடிவு இன்னும் அவங்கள்ட்ட கொடுக்காததுனால 1ஆம் தேதியில இருந்து இந்த டிசிஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. முட்டு போடுறது
என்ன பர்பஸ்க்காக கேக்குறாங்க? ஆர்ச் 1000 ரெண்டுமே கேட்டாங்க என்ன பர்பஸ்க்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க? சார். அவரு கலெக்டர் என்கிட்ட ஓப்பனா சொன்னாரு சார், சாட்சி வைக்கணும் அப்படின்னு. யாருடைய சிலை? யாருடைய சிலை? அதான் எனக்கு தெளிவா சொன்னேன் அவங்கள்ட்ட. மறைந்த தலைவர் கருணாநிதியோட சிலை வைக்கணும்னு சொல்லி கேட்டாரு. நீங்க சொல்றீங்க காங்கிரஸ் கட்சியோட மேல்மட்ட தலைவர் மூலமா இதை பேசி எல்லாரும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்றாங்க சார். நான் யாருமே இல்லை இன்டர்வியூ பண்ணல, யாரும் வராதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். இல்ல அவருடைய மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி சிலை மட்டுமாவா இல்ல அந்த அவர் சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி 3 சிலைகள் வைக்கிறதுக்கு அவர் 3 சிலைகள் வைக்கிறதுக்கு 3 சிலைகள் வைக்கிறத பத்தி நான் சொல்லவே இல்லையா. அவர் 3 பேர் வாழ்ந்த இடம் தான் சொல்லியிருக்காரு. மறைந்த முதல்வர் கருணாநிதி வந்து எங்க அப்பாட்ட, அப்பா 3 சிஎம் உருவான இடம் இது, எனக்கு அவசரம் அந்த ஆர்ச்சியை வச்சுக்கோ, அதை டெமாலிஷ் பண்ணிட்டாரு. எங்க அப்பா நினைச்சிருந்தா 2004 இடிச்சிருந்துருக்கலாம். நான் நினைச்சிருந்தா 2017 நான் வந்தேன், 2017 நான் நினைச்சா இடிச்சிருப்பேன். போன தடவை இதுக்கு முன்னாடி ஆட்சியை வந்து அடுத்த நாள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, இந்த மாவட்டத்தை சேர்ந்த முதல்வர் தான் அண்ணன் எடப்பாடியார் வந்து, அவர் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். அவரு கூட எனக்கு வந்து இந்த 2 தலைவர்கிட்ட வந்து செலவழிக்கணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டது கிடையாது. இதுதான் உண்மை. இப்ப அவரோட சிலை மட்டும் வைக்கணுங்கிறாங்க. ஆமா ஆமா, அதான் அவங்களுடைய ரெக்குவயர்மெண்டா இருக்கு சார். அந்த இடத்தை கொடுக்கல அப்படிங்கிறது தான் ஹவுசிங் போர்டு மற்ற இடத்துல அதுதான் டார்கெட். அதுதானே, வேற என்ன? இல்ல அப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்து நீதிமன்றத்துல வந்து கரெக்டா சொல்லுங்க பாப்போம். நான் வந்து பொய் சொல்றேன்னே வச்சுக்கீங்க, அதையுமே அடுத்த பாயிண்ட் வந்துடலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வருவோம். இது என்னோட எஃப்எம்பி காப்பி இப்ப எடுத்தது. இது என்னோட பட்டா காப்பி. அதாவது ஆர்ச்சுக்குள்ள இருக்கிற இடம் ஆர்ச்சோட சேர்ந்து இது என் பேர் உள்ள பட்டா காப்பி, கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்தது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப ஆர்ச்சி உங்களுக்கே சொந்தம்னே வச்சுக்கோங்க. யாருக்கு? சப்போஸ் உதாரணத்துக்கு தமிழ்நாடு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆர்ச்சி சொந்தம்னே வச்சுக்கோங்க. உள்ள இருக்கிற என்னோட 1345 சதுரடிக்கு நான் போறதுக்கு வர்றதுக்கு தடம் யார் தர்றது? யார் சார் கொடுக்கறது? கேட்டை இழுத்து போட்டு ஃபென்சிங் போடு அப்படின்லாம் சொன்னா இது என்ன? இது இந்த மாதிரி அடக்குமுறையை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. இது தமிழக முதல்வரோட கவனத்துக்கு இது போச்சா, இது போகலையா, இது எதுவுமே தெரியாது. இது மற்றவங்க எல்லாம் பேசி இதை சொல்றதுக்குள்ளார நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக இது நான் இல்லைன்னா உங்களுக்கு சரியாகவும் வராது. அதனாலதான் இன்டெப்தா ஃபுல் டீட்டெயிலாக எல்லாம் சொல்லணும் தான் நான் சொல்றேன். நான் இப்போ ஒரே ஒரு பாயிண்ட், இப்போ எல்லாமே நடந்துச்சு, பாஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு சார். இங்க எவிக்ஷன் பண்ணிட்டாங்க, எனக்கு லாஸ், இந்த கோர்ட்ல ஸ்டே, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாம் ஒரே சைமல்டேனியஸா போட்டா இவன் வெளில வருவான்னு பாக்குறாங்க. நான் வெளியில வந்துட்டேன், இப்போ உங்க முன்னாடி வந்துட்டேன். நேர்மை நியாயம் நீதி நீங்க தான் எனக்கு இனிமேட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணணும். உயிருக்கே பயமா இருக்கு. இப்போ ஓப்பனா சொல்றேன், என் ஒய்ஃப் நேற்று சொன்னாங்க உயிருக்கே பயமா இருக்கு. யாரோ ஒருத்தர் வந்து ஆட்டோல வந்து வீடியோ எடுத்துட்டு போறாங்க, இவங்க பேட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது. அது பார்த்தா கடைசியில் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஏஐ என்னோட டிரைவர் பிடிச்சி நீ யாரு என்னன்னு கேட்டிருக்காரு. அங்க ஹவுசிங் போர்டில் இடிச்சாங்க இல்லையா, அங்க ஆட்டோல வந்து வீடியோ எடுத்துட்டு இங்கேயும் வந்து ஆட்சிட்டு இருந்து இங்கேயும் வீடியோ எடுத்துட்டு போறாங்க. அது பார்த்தா ஹைவேஸ் டிபார்ட்மெண்டோட ஏஐ. இதே ஹவுசிங் போர்டு சம்பந்தமான இடத்துக்கு நீ எதுக்கு வர? நீ ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், உனக்கு ஹவுசிங் போர்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அங்க ரோடு வருதா? இல்ல. நீ எதுக்கு அங்க போய் என் வீட்டுக்காரமா பேட்டி கொடுக்குமா, அது போட்டோ எடுக்கிற, வீடியோ எடுக்கிற, அதெல்லாம் பண்ணிட்டு அடுத்து இங்க வந்து இங்கே எடுக்கிற? உயிருக்கே பயமா இருக்கு. மாவட்ட நிர்வாகம்